தலைப்பு செய்திகள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுப்பு. வலையில் சிக்கிய 300 கிலோகிராம் நிறையுடைய திருக்கை மீன். 87 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்பு. மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டுவதை உடனடியாக நிறுத்துங்கள், எதிர்க்கட்சி தலைவர். அமெரிக்கா சீனா பரஸ்பர வரி குறைப்பு ஒப்பந்தத்திற்கு இணக்கம். குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்கும் பிரித்தானிய அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் இறுதி யுத்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் தமது உயிரை காப்பதற்காக தயாரித்து அருந்திய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் வழங்கும் நிகழ்வு திங்கட்கிழமை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் இந்த உப்பில்லா முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் வயல்வெட்டித்துறை பகுதியில் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட உள்ளனர். அத்துடன் புதன்கிழமை 14ஆம் திகதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கட்டிட தொகுதியில் மாபெரும் இரத்ததான நிகழ்வு ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். காத்தான்குடி ஏத்துக்கால் கடலில் 300 கிலோகிராம் நிறையுடைய மீன் ஒன்று காத்தான்குடி கடற்தொழிலாளர்களின் வலையில் சிக்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை காத்தான்குடி கடலில் மீன்பிடிக்க சென்ற கடற்தொழிலாளர்களின் வலையில் இந்த 300 கிலோகிராம் எடை கொண்ட திருக்கை மீன் பிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலிருந்து 20 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் 388 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். அதன்படி யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருந்த 20 கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைதிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் DI ஜெயவர்தன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைலாகு கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். இதேவேளை மட்டக்களப்பில் 16 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெண் கைதி உட்பட 16 கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் N. பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் N. பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம ஜெயிலர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் பேசாலை கடற்கரை பகுதியில் சுமார் 218 கிலோ 800 கிராம் கேரளா கஞ்சாவை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். பேசாலை கடற்கரையில் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகில் இந்த கேரளா கஞ்சா தொகையை கடற்படை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகையின் பெறுமதி சுமார் 87 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படை நடவடிக்கைகளின் காரணமாக கரைக்கு கொண்டு வர முடியாமல் கடற்கரைக்காரர்கள் பேசாலை கடற்கரையில் டிங்கி படகை கைவிட்டிருக்கலாம் என்று கடற்படை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. கேரளா கஞ்சா பொதிகள் மற்றும் டிங்கி படகை சட்ட நடவடிக்கைகளுக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மின்சார கட்டண திருத்தத்தில் 25% முதல் 30% வரையிலான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முன்னைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கையினை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகின்றது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் 271.1 மில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை கைவிட தயாராகிறது என்பது தெளிவாகின்றது.
9,000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 6,000 ரூபாய் வரையும், 3,000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 2,000 ரூபாய் வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதற்கு முன்னரும் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் உட்பட அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என அறிவித்த போதும் எதிர்க்கட்சியாக நாங்களும் மின்சார நுகர்வோர் அமைப்புகளும் எழுப்பிய குரலுக்கு பதிலளித்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஜனவரி மாதத்தில் 20% மின்சார கட்டணத்தை குறைத்ததையும் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அதன்படி இம்முறையின் மின்சார கட்டண உயர்வுக்கு எதிராக அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டின் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி குறைப்பு ஒப்பந்தத்திற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவும் சீனாவும் 90 நாட்களுக்கு வர்த்தக வரிகளை குறைப்பதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்துள்ளார். மேலும் இரு தரப்பினரும் தங்கள் தீர்வை வரிகளை 115% குறைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பை எதிர்த்து சீனா கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது. இரு உலக வல்லரசுகளும் ஒருவருக்கொருவர் வரிகளை உயர்த்தினர். சீன இறக்குமதிகளுக்கு 245% வரை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வரிகளை விதித்தது. அதே நேரத்தில் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரை வரிகளை விதித்துள்ளது. மேலும் அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதிகளை சீனா நிறுத்தியது. இதனால் இரு தரப்பிலும் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளால் அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தை நடத்த இறங்கியது. அதன்படி கடந்த 2 நாட்கள் சுவிட்சர்லாந்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதற்கமையே வரி குறைப்பிற்கு இரு நாடுகளும் இணக்கம் வெளியிட்டுள்ளன. காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் நேற்று முதல் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மின் விநியோகமும் வழங்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன. வாகன போக்குவரத்தும் வழக்கம் போல் நடைபெற்றது. தாக்குதல் நிறுத்தத்தின் அடுத்த கட்டமாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடையே பகல் 12 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்கியதாக கூறப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை பின்னர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளின் இயக்குநர்களிடையான 2வது கட்ட பேச்சுவார்த்தை நேற்று மாலை தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே 2வது முறையாக ராணுவ இயக்குநர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வீரர்களை குறைப்பது உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை பரிசீலிக்க இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு தரப்பிலும் ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை தொடர்வது குறித்தும் பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பிரித்தானிய அரசாங்கம் அதன் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி அனைத்து விசா விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஆங்கில தேர்வுகளை கடுமையாக்கவும் பிரித்தானியாவில் குடியேற விண்ணப்பிப்பதற்கான கால வரம்பை நீடிக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி வதிவிட அந்தஸ்தை பெறுவதற்கான காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக நீடிக்க அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் சில அம்சங்களையும் திருத்த எதிர்பார்க்கப்படுவதுடன் அதன்படி பட்டதாரிகள் தங்கள் கற்றலுக்கு பின்னர் தங்கியிருக்கும் காலத்தை 18 மாதங்களாக குறைப்பதற்கும் அந்நாட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அத்துடன் குடியேற்றத்தை நம்பியிருப்பதை விட தொழிலாளர் சந்தையின் நிலையை அடிப்படையாக கொண்டு நாட்டின் தொழிலாளர் சந்தையை வலுப்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை இடம்பெயர்வை குறைப்பதற்கும் எல்லை கட்டுப்பாட்டை மீட்டெடுப்பதற்கும் நோக்காக கொண்டுள்ளதாக அந்நாட்டின் உத்தியோகபூர்வ அரசாங்க வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1861 பெரும் வால்வெளி ஒன்று ஆஸ்திரேலியாவில் வின்சர் நகரில் அவதானிக்கப்பட்டது. 1952 இந்திய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது. 1967 சாகிர் உசேன் இந்தியாவின் முதலாவது முஸ்லிம் குடியரசுத் தலைவரானார். 2006 அல்லைப்பட்டி படுகொலைகள். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் 13 பொதுமக்கள் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.